எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அசெம்பிளி அந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு மனதாக வந்து அந்த ரிசல்யூஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அர்ஜ் பண்ணியிருக்காங்க யூனியன் கவர்மெண்ட்டை. அதாவது அப்ரூவல்ஸ் எல்லாம் எதுவும் கிராண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு கர்நாடகாவுடைய இந்த மேகதாது அந்த டேம் வந்து கட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இஷ்யூ போயிட்டுருக்கல, அதுக்கு வந்து இங்கே அப்ரூவல்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் அந்த டெக்னிக்கல் அண்டு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸும் கொடுக்காதீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அந்த டேம் ப்ராஜெக்ட்டுக்காக. இந்த தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து புதுசாக ஒரு கமிட்டி வந்து அமைச்சு அதை வந்து ரிசால்வ் பண்ணுங்கள் அந்த இன்ட்ரஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டை அப்படின்னு, அதை மாநிலங்களுக்கிடையே இருக்கிற இந்த வாட்டர் டிஸ்பியூட்டை வந்து ரிசால்வ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்போசிஷன் லீடர் உதயநிதி ஸ்டாலின் சிஎம் விஜய் கிட்ட வந்து அதை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த தீர்மானம் வந்து மூவ் பண்ணப்பட்டது. சிஎம் விஜய் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. கர்நாடகாவுடைய யூனிலேட்ரல் அந்த மூவ், அதாவது அவங்க தன்னந்தனியாக வந்து அந்த மூவ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த டிசிஷன் எடுத்திருக்காங்கல்ல, டேம் கட்டணும் அக்ராஸ் அந்த காவேரி ரிவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கல்ல, அதை வந்து அந்த ப்ரப்போசல் வந்து ஆல்ரெடி வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது வந்து அந்த 2007 சுப்ரீம் கோர்ட் 2018 ஆர்டரும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதை வந்து அந்த பேசின் ஸ்டேட்ஸோட அந்த இதை வந்து எந்த ஒரு ஒப்பீனியனையும் கேட்காம அப்ரூவல் அந்த இது இல்லாமல், யூனியன் கவர்மெண்ட்டோட அந்த இதுவும் இல்லாமல் அவங்க டேமை வந்து கட்டுறதுக்கான பிளான் போட்டிருக்காங்க. அதை வந்து ஏற்றுக்கக்கூடாது, அதுக்கு அந்த ஃபினான்ஸ் வந்து அதுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து எல்லா கட்சிகளும் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஆக்ஷன் வந்து நாட் அக்செப்டபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து வெர்டிக்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. அதையும் மீறி வந்து இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இது வைலன்ஸ் இல்லையா, அது அந்த மாதிரி வந்து அதனால இது நாட் அக்செப்டபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது எக்ஸ்க்ளூசிவாக வந்து ட்ரிபுனல் அந்த ரிசால்வ் பண்ணுறதுக்கு அந்த கமிட்டி மேகதாது டிஸ்பியூட்டுக்கு இந்த இன்ட்ரஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு 1956 ஆக்ட் பிரகாரம் பண்ணுறதுக்கு வந்து எல்லா ஆக்ஷனும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரைட் அப்படிங்கிறது வந்து இந்த வாட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது. பேசின் அந்த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவரை வந்து பல மாநிலங்கள் வந்து காமனாக வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. இதை வந்து சேஃப்கார்ட் பண்ண வேண்டியது நம்ம எல்லோருடைய பொறுப்பு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க, அர்ஜ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா மெம்பர்ஸை வந்து ரைஸ் பண்ணுங்க, அதாவது பார்ட்டி டிஃப்ரென்சஸ், அப்புறம் வந்து அந்த யுனைடட் ஸ்டாண்ட், அந்த டிஎன்னுடைய இன்ட்ரெஸ்ட், அந்த இதெல்லாம் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்யூஷன் வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த டிவிகே, அலைஸ், காங்கிரஸ், விசிகே அண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸு, டிஎம்கே, ஏஐஏடிஎம்கே, பிஎம்கே அண்ட் டிஎம்டிகே எல்லாருமே வந்து அதை வந்து டிவிகே சொன்னதை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அதாவது அகைன்ஸ்டாக பேசலை. ஏன்னா வந்து இது வந்து இன்னொரு ஸ்டேட்டோட நடக்கிற விஷயம், இது நம்ம ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டாக வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுனால எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போசிஷன் லீடர் உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அர்ஜ் பண்ணார் யூனியன் கவர்மெண்ட்டை மார்ச்சில். அதாவது இந்த கான்ஸ்டிடியூட்டை வந்து செப்பரேட் இந்த ட்ரிபியூனல் வந்து வைங்க டிஸ்பியூட்டுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து சஜஸ்ட் பண்ணார், அதாவது வந்து சும்மா ஃபார்வேர்ட் பண்ணுறது அந்த ரிசல்யூஷனை சென்டருக்கு, அப்புறம் வந்து டெலிகேஷன் அந்த வச்சு எல்லா எம்எல்ஏஸ் எம்பிஸ் வந்து மீட் பண்ணுறது யூனியன் கவர்மெண்ட்டில். டிஎம்கே லாங்கஸ் அந்த இதில் பவரில் இருக்கும்போது கர்நாடகா கவர்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணல டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை, அதை மேகதாது பற்றி அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பிகாஸ் எங்களுடைய லீடர்ஷிப் வந்து போல்டாக ரெஜிஸ்டர் பண்ணாங்க தமிழ்நாடு இந்த அப்போசிஷனை அப்படிங்கிறத வந்து அவர் தன்னுடைய வர்ச்சனை சொல்லியிருக்காரு.
ஏஐஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ப்ரீவியஸ் இந்த கவர்மெண்ட்டில் வந்து அவங்க இருக்கும்போது இன்க்ளூடிங் செக்யூர் பண்ணியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் 2018 வந்தப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அந்த இதை வந்து வெர்டிக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ அதையும் மீறி அவங்க வந்து அதை அட்டன் பண்ணும்போது டேமை கட்டணும்னு சொல்லும்போது வந்து இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 67 டிஎம்சி ஃபீட் அந்த ட்ரிங்கிங் வாட்டர் வந்து அது அர்லியர் ஆர்டர் அலோகேட் பண்ணியிருந்தது. அடிஷ்னலாக வந்து என்னென்னா 14.75 டிஎம்சி எஃப்டி மீட் பெங்களூர் வாட்டர் நீட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னா இது டெசர்ட்டாக மாறும். அந்த மாதிரி இருக்கும்போது அது எய்ம் வந்து தமிழ்நாடு வந்து டெசர்ட்டாக மாறுறதுக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இது வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். கர்நாடகா கவர்மெண்ட் வந்து யூனிலேட்ரலாக அலோகேட் பண்ணுறது ஃபண்ட்ஸை ப்ராஜெக்ட்டுக்கு, அப்புறம் சப்மிட் பண்ணுறது ரிவைஸ்டு டிபிஆர், அப்புறம் வந்து சென்டருக்கு இதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் மெம்பர் அண்டு மினிஸ்டர் எஸ் ராஜேஷ்குமார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணும் ரைட்ஸை என்றைக்குமே லிவ்லிஹுட் ஃபார்மர்ஸோட தமிழ்நாடு அண்ட் காவேரி டெல்டா அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. டிசிகே மெம்பர் அதாவது மினிஸ்டர் வன்னியரசு அவர் என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னா இந்த தீர்மானம் வந்து சீஃப் மினிஸ்டரால் வந்து மூவ் பண்ணப்பட்டது வந்து ஹிஸ்டோரிக். அப்புறம் வந்து பிஎம்கே எம்எல்ஏ சௌமியா அன்புமணியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டேம் வந்து கட்டப்பட்டு அப்படி இருந்ததுன்னா இது வந்து ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட வந்து தமிழ்நாடுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ராப் கூட வராது. டிஎம்டிகே எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் வித் ரிகார்ட் டு வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான தேவை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போத் அந்த கமிட்டி அண்டு சுப்ரீம் கோர்ட் ரெண்டுமே நோட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா காவேரி பேசின் அது வந்து டெஃபிசிட் பேசின் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. குறைபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அந்த அவைலபிள் வாட்டர் வந்து என்னென்னா அப்போர்ஷன் அந்த ஸ்டேட்ஸுக்குள்ளே வந்து இருக்க வேண்டியது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ஸ்டேட்ஸ்னால் அதாவது நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கிறது அதுக்குள்ளே இது வந்து ஆர்கியூ பண்ணப்பட்டிருக்கு. என்னென்னா நியூ ப்ராஜெக்ட் எதுவுமே வந்து எடுக்கக்கூடாது. பேசின் அந்த இதில் அடிஷ்னல் வந்து குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அசம்பிளி என்ன அர்ஜி பண்ணியிருக்காங்கன்னா சென்டர் வாட்டர் கமிஷனை வந்து நாட் டு எக்ஸாமின் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் இல்லாட்டி அப்ரூவல் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணினதை அப்படிங்கிறத வந்து கர்நாடகா கவர்மெண்ட் சப்மிட் பண்ணதை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து சப்மிட் பண்ண எல்லாத்தையுமே இந்த ப்ராஜெக்ட் அந்த மேகதாது டேம் வந்து கட்டுறதுக்கான அந்த எல்லாத்தையும் வந்து கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து இவங்க அப்ரூவல்ஸ் கிளியரன்ஸ் எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இவங்க கொடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து டெல்டா பகுதிகளில் அந்த இதிலெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு தண்ணியெல்லாம் நல்லா வரும். இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு தண்ணீர் பஞ்சம் வரும். நிறைய ஃபார்மர்ஸ் எல்லாம் இதனால் பாதிக்கப்படுவாங்க. ஏற்கனவே வந்து நிறைய கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் இருக்கிறதுனால திடீர்னு மழை காலங்களில் வந்து வெயில் காலத்தில் மழை வர்றது அந்த மாதிரிலாம் மாறி மாறி இருக்கிறதுனால பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் சரியாக இருந்தால் தான் நம்மளுக்குமே வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கான எப்படி எடுக்க போகிறாங்க டெசிஷன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.